ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் அடுத்த நடக்க போகிற பம்பரோட பேர் விஷு பம்பர். இந்த விஷு பம்பரோட டிக்கெட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டிக்கெட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பிங்க் அண்டு எல்லோ கலரில் வந்து இருக்கும். சென்டரில் வந்து 12 கோடின்னு எழுதியிருக்காங்க. அப்படியே 1 கோடி 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு இந்த சைடில் எழுதியிருக்காங்க. பிஆர் 109ன்னு சொல்லியிருக்கோம். அப்படியே அதர் சைடு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ட்ரா வந்துட்டு 23/5/2026 மதியம் 2 மணிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் டிக்கெட் இருக்குங்க. விஷு பம்பரோட ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன ப்ரைஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ரைஸில் இருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குது, எத்தனை பேருக்கு தர்றாங்க, பரிசுகளோட விவரங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ அப்படியே அஃபிஷியலாக வெளியிட்ட அந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரோட ஃபோட்டோவையும் பார்த்துடலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் லாட்டரி ரிலேட்டடான நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக சம்மர் பம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்பர் வந்து நடந்து முடிஞ்சிச்சு. எப்பயுமே ஒரு பம்பர் முடியும் போது அன்னைக்கே அடுத்த பம்பர் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அப்படி லான்ச் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் அதில் என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அஃபிஷியலான வெப்சைட்லேயும் வெளியிட்டுருவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்துட்டு ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு விஷு பம்பர் 2026 இதை பிஆர் 109 அப்படிங்கிற ஒரு நம்பரில் குறிப்பிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா 109வது தடவை இந்த மாதிரி வந்து குழுக்கள் வந்து நடத்துகிறாங்க, இந்த பம்பர் ப்ரைஸ் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இந்த டிக்கெட்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இதில் 214.24 பைசா டிக்கெட்டோட விலை ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 40% ஜிஎஸ்டி. இது ரெண்டு சேர்த்து தான் நமக்கு 300 ரூபா சொல்லிட்டு இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வருது. ஸோ டிக்கெட் வாங்கும்போதே நம்ம ஜிஎஸ்டிங்கிறத கட்டி தாங்க வாங்குவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு 6 சீரீஸ் வந்து விடுறாங்க. விஏ, விபி, விசி, விடி, விஇ, விஜின்னு சொல்லிட்டு டோட்டலாக 6 சீரீஸ் வந்து விடுறாங்க. இதுலையும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 54 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த 54 லட்சம் டிக்கெட்டில் விற்பனையை பொறுத்து 54 லட்சம் டிக்கெட்டையும் பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 40 லட்சம் 45 லட்சம் சொல்லிட்டு எவ்வளோ பேர் வாங்குறாங்களோ அதை பொறுத்து இதோட சேல்ஸுங்கிறது இருக்குங்க. லாஸ்ட்டாக நடந்த சம்மர் பம்பரில் கூட 54 லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு 42 லட்சம் டிக்கெட் தான் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. 8வது சீரீஸ் 9வது சீரீஸுங்கிறதெல்லாம் பிரிண்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சேல்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்கும் இருக்கும். அதை பொறுத்து வந்துட்டு அதோட எண்ணிக்கைங்கிறது மாறுங்க. இந்த விஷு பம்பரோட குழுக்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/5/2026 சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு எப்பயும் போல இந்த பம்பரோட குழுக்கள் வந்து நடக்கும். சரி ஓகேங்க, இப்போ இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துடலாம். இந்த விஷு பம்பரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். இதை வந்து மொத்த சீரீஸ்க்கும் ஒரே ஒரு நபருக்கு வந்து தருவாங்க. ஸோ எப்பவும் போலவே லாஸ்ட் இயரில் இருந்த மாதிரியே இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷு பம்பரோட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 12 கோடி ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா வின் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 கோடி ரூபா தருவாங்க. அதில் டேக்ஸ்லாம் போக நமக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த டாக்ஸில் என்ன அப்படிங்கிறத ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கமிஷனாக 10% எடுத்துக்குவாங்க. அந்த 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் வின்னிங்லேருந்து எடுப்பாங்க. அடுத்ததாக செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். இது டோட்டலாக எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 பேருக்கு தராங்க. இப்போ ஒவ்வொரு சீரீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு சீரீஸ்லையும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபா தருவாங்க. ஸோ செகண்ட் ப்ரைஸோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய். 6 பேருக்கு தரதுனால டோட்டலாக 6 கோடி ரூபாய். இதில் ஏஜென்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 10%, டோட்டலாக 60 லட்ச ரூபா வந்துட்டு ஏஜென்ட் கமிஷனாக வந்து போகும். அடுத்ததாக தேர்டு ப்ரைஸ். இந்த தேர்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 பேருக்கு தராங்க. இதுவும் செகண்ட் ப்ரைஸ் மாதிரியே தான். ஒவ்வொரு சீரியலையும் இருக்க ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்ச ரூபாய் தருவாங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபாய். இதில் ஏஜென்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய். அடுத்ததாக ஃபோர்த் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். இதுவும் 6 பேருக்கு வந்து தராங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீரீஸ்லேயும் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ரூபாய் தருவாங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய். இதில் ஏஜென்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு சீரியலில் விழுந்திருக்கும். அந்த சீரியல் தவிர மற்ற 5 சீரியல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஆறுதல் ப்ரைஸ் தருவாங்க. சேம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸோட நம்பரே இருக்கும், சீரியல் மட்டும் மாறி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு ஆறுதல் ப்ரைஸாக வந்துட்டு ஒவ்வொரு லட்ச ரூபா வந்து தருவாங்க. 6 சீரீஸ் இருக்கனால மீதி வந்துட்டு 5 சீரீஸ் இருக்கும். அந்த 5 சீரீஸில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லட்ச ரூபா வந்து தருவாங்க. இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். இதில் வந்துட்டு ஏஜென்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். ஸோ இது வரைக்கும் பார்த்தா இந்த ப்ரைஸஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் நம்பரையும் சீரீஸையும் வந்து பார்க்கணும். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ரைஸஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடைசி 4 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும். இப்போ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்க முதல் தானே பார்த்தீங்கன்னா விஏ, விபி அப்படிங்கிற மாதிரியான இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கும். அதை தொடர்ந்து 6 டிஜிட்ஸ் இருக்கும். அதில் கடைசி 4 நம்பர் மட்டும் 4 டிஜிட் மட்டும் பார்த்தா போதும்.
இப்போ இந்த 5வது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,200 பேருக்கு கொடுக்குறாங்க. இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8 கோடியே 10 லட்சம் ரூபாய். ஸோ 5000 ப்ரைஸே 16,200 பேருக்கு கொடுக்குறதுனால டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு 8 கோடியே 10 லட்சம் ரூபாய். இதுக்கும் ஏஜென்ட் கமிஷன் 10% இருக்குது. அந்த ஏஜென்ட் கமிஷன் பார்த்தீங்கன்னா 81 லட்சம் ரூபாய். அடுத்ததாக 6th ப்ரைஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா கடைசி 4 நம்பர் மட்டும் பார்த்தா போதும். இதோட ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய். இந்த 2000 ரூபாய் எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 12,960 பேருக்கு வந்து தராங்க. ஸோ இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 கோடியே 59,20,000 ரூபாய். இதுலேயும் 10% ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 25,92,000 ரூபாய். அடுத்தா பார்த்தீங்கன்னா 7th ப்ரைஸ். இது வந்துட்டு 1000 ரூபாய். இது எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 29,160 பேருக்கு வந்து தராங்க. டோட்டலாக இத்தனை பேருக்கு கொடுக்குறதுனால அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2 கோடியே 91,60,000 ரூபாய்ங்க. இதுக்கும் 10% ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. அது வந்துட்டு 29,16,000 ரூபாய். அடுத்ததாக 8th ப்ரைஸ். 8th ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். இது வந்துட்டு கிட்டத்தட்ட எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,37,160 பேருக்கு வந்து தராங்க. ஸோ இதோட மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 கோடியே 85,80,000 ரூபாய். இதுலேயும் 10% கமிஷன் இருக்குது. 68,58,000 ரூபாய். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட விலை 300 ரூபாய். 9வது ப்ரைஸும் 300 ரூபாய். இது வந்துட்டு எத்தனை பேருக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,84,680 பேருக்கு வந்து தராங்க. இதோட மொத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 கோடியே 54,04,000 ரூபாய். இதுலேயும் ஏஜென்ட் கமிஷன் 10% இருக்குது. 55,40,400 ரூபாய். ஸோ இந்த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சரில் கடைசியாக இருக்கிறதா ஏஜென்ட் கமிஷன். ஏஜென்ட் கமிஷனுங்கிறது கடைசி ப்ரைஸில் இருந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் இருக்குது. இதில் வந்துட்டு சில கடைகள் வந்துட்டு 5,000 ரூபா 5,000 ரூபாய் கீழே இருக்கிற ப்ரைஸ்க்கு ஏஜென்ட் கமிஷன் வந்து பிடிக்க மாட்டாங்க. அப்படியே அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. சில கடைகள் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கமிஷன் வந்து பிடிப்பாங்க. ஸோ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கமிஷனுங்கிறது இருக்குது. நிறைய பேர் நம்ம கமெண்ட்டில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க டிக்கெட்டு பேக் சைடு திருப்பி பார்த்தாலே இது வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லா அமௌண்ட்டுமே ஏஜென்ட் கமிஷன் இருக்குது. சில கடைகள் எடுப்பாங்க, சில கடைகள் வந்து எடுக்க மாட்டாங்க. கஸ்டமர் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை பேருக்கு இந்த ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,80,184 பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதோட மொத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 44 கோடியே 95,64,000 ரூபாய். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 54 லட்சம் டிக்கெட் வந்து சேல் பண்ண போகிறாங்க. இதில் வந்துட்டு ஒரு 50 லட்சமோ இல்லை 45 லட்சமோ டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. அப்படி சேலை பொறுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமலாக ஒரு 40 லட்சம் டிக்கெட் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சா கூட நமக்கு வின்னிங் பார்த்தீங்கன்னா 3,80,184 பேருக்கு தான் தருவாங்க. அது கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10% தாங்க இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 10% தான் வின்னர்ஸ்ங்கிறது இருக்கும். மீதி வந்து 90% பேருக்கு வந்து வின்னிங்கிறது இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இதை வாங்குறீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலான அமௌண்ட் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 5,000 10,000 20,000 அதிகமாகலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது முழுக்க லக்க பேஸ் பண்ண விஷயம் தான். இதை வந்து எந்த ஒரு ட்ரிக்காலையோ இல்லை வந்துட்டு ஒரு கெஸ்ஸிங்னாலையோ எதுனாலையுமே வந்துட்டு இதை ஃபைன் பண்ண முடியாது. இதில் வந்து வின் பண்ண முடியாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா வின்னிங் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வின்னிங்கிறது கிடைக்காது. அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இன்றைக்கி விஷு பம்பரோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ப்ரைஸஸ் இருக்குது மொத்தமாக அப்படிங்கிறத பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதை வந்து நம்மளோட கமெண்ட்டில் கேளுங்க. ஃபியூச்சர் வீடியோஸில் பற்றி பார்க்கலாம். இந்த டிக்கெட்லாம் எப்போ இருந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னிலேருந்தே பல கடைகளில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய பெரிய கடைகளில் வந்து ஸ்டாக்ஸ் வந்துருக்கும். இதே கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளிலும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வீக்கில் வந்து ஸ்டாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருவாங்க. இதுக்கு எப்பவும் போல் ஒரு 2 மாதம் டைம் இருக்குது. நீங்கள் அதில் வந்து லாஸ்ட் மினிட் போகிறத விட இடையில எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போய் வாங்குங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பர் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.